ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெகல் ஸ்டடி சென்டர். ஸோ நாளைக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த சமயத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தி வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் நம்மளோட கொஷின் பேப்பர் குரூப் 4ஓட கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து நியூஸ் சேனல்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அவங்கவுங்க மீடியா ரேட்டிங்காக அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதை வந்து நினைக்க வேண்டாம். ஸோ இந்த நியூஸை பத்தி நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்பதான் நீங்க கடைசியா ஒரு 8:30 வரையும் தான் நம்ம படிக்கணும். அதுக்கு மீறி புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெஸ்ட்டுக்கு போயிடணும், தூங்கணும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பா மைண்டை வச்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ நீங்க கடைசி நேரத்துல இந்த மேக்ஸோட சில இது பார்த்துட்டு இருப்பீங்க, ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, ஃபேக்ட், இயர்ஸ். ஸோ மறந்து போற விஷயங்கள் இல்ல ஒரு டெஸ்ட் கூட நீங்க இப்போ போட்டிருக்கலாம், ஒரு மார்க் டெஸ்ட் கூட நீங்க போட்டுட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். ஹால் டிக்கெட் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ச், நீங்க அனலாக் வாட்ச் எடுத்துக்கோங்க. 2 பென், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென், ரெண்டுமே சேம் பிராண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது புதுசா நீங்க இப்ப வாங்குனீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்க வீட்ல அது எழுதி பார்த்துருங்க. ஒரு கிறுக்கி பார்த்துட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் போட்டோ ஒண்ணு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு அதோட போட்டோ காப்பியும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ஹால் டிக்கெட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க எடுத்துக்கோங்க. தென் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய்க்கோங்க. நைட் நல்லா தூங்குங்க. காலையில வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இட்லி இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கோங்க. நைட் வந்து இப்போ நல்லா ஒரு இந்த டைமுக்கும் போது நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா நல்லதுதான். ஒரு 8 o'clock அந்த டைம்ல வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வாக் மாதிரி போயிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம படிச்சது தான் வரப்போகுது, ஸ்கூல் புக்ல இருந்து தான் வரப்போகுது. நீங்க படிச்சது மறந்தாலும் ஆப்ஷன்ல வச்சு உங்களால எலிமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். எந்த விதமான பேனிக்கும் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகாம அழகா போறீங்க. தமிழ் எழுதுறீங்க. தமிழ் கொஸ்டின் வந்து 101ல இருந்து இருந்துச்சுன்னா 101ல இருந்து ஸ்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினோட நம்பரையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஏவா பியான்னு மனசுல ஒவ்வொரு டைமும் சொல்லி பார்த்துட்டு எழுதுங்க. ஓஎம்ஆர் மிஸ்டேக் வந்து எதுவுமே வரக்கூடாது. எக்ஸாம் ஹால்ல எதுவுமே வரக்கூடாது. ஓகேங்களா? ஈஸியா போடுறது ஃபர்ஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த சீல் நம்ம கரெக்டா இருக்கா எல்லா பேஜஸும் செக் பண்ணுவாங்களே, அப்ப நீங்க பாத்துக்கோங்க எப்படி இருக்கு, மேக்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க உங்க மைண்ட்லயே வந்து பாத்துக்கோங்க. ஓகே, சீக்கிரம் பார்த்தோன்னே போடுற மாதிரி இருக்கிற சம ஒரு ஃபுல்லு ஓட்டிடுங்க. கொஞ்சம் அது யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதை லேட்டர் நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரே இடத்துல ஸ்டிக் ஆன் ஆகக்கூடாது. இது எல்லா எக்ஸாமுக்கும் சொல்றதா. நீங்க நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த வதந்தி கொஸ்டின் வந்து லீக் ஆயிடுச்சுங்கிற வதந்திக்காக எந்த யூடியூப் சேனலையோ எந்த நியூஸ் சேனலையோ தயவு செய்து பார்க்காதீங்க. இட்ஸ் அ டைம் கில்லிங். நெகட்டிவ் வேர்டு இம்பாக்ட் உங்களுக்குள்ள போயிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகல அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆக கிடையாது. மதுரையில இந்த விஷயம் சம்பவமானது. ஸோ அந்த விஷயம் தெரியும். பட் அந்த விஷயத்தையும் கூட சொல்லி உங்க மைண்டை கொலாப்ஸ் பண்ண விரும்பல. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லுமே பாசிட்டிவ் வைபா வச்சுக்கோங்க. போற வரையில் எக்ஸாம் ஹாலுக்கு போற வரையில் படிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ 8 மணி 8:30 மணிக்கு ஸ்டாப் பண்ணிட்டீங்களா விட்டுருங்க. உங்க மைண்ட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. ஏதாவது பாட்டு கூட கேளுங்க. ஜாலியா ஒரு 5 மினிட் கேட்டுட்டு வாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.